இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பண்ணோம். எலக்ட்ரிக்கல் வந்து காடி வச்சு நம்ம போட்டிருப்போம். சின்ன சின்ன கிளிப்பு தான் இருப்பேன். ஆக்சுவலாக சொன்ன மாதிரி செல்லு ஏகப்பட்ட வீடியோ வச்சுருந்தேன். செல்லு மிச்சம் ஒன்றே பண்ண முடியல. இதில் வந்து ஒயரிங் பண்ணியிருப்போம் காடியை உடச்சி. என்ன கீழே லைட்லாம் அந்த இதுக்கு ஒரு லைட்டு பாயிண்ட் கீழே ஊற்றிருப்போம். அந்த ஸ்பீக்கர் லைனு ஸ்பீக்கருக்கு வந்து உடச்சி இங்கே பண்ணியிருப்போம். ஸ்பீக்கர் மேலே வைக்கிற மாதிரி பக்காவாக வந்து எல்லாமே பண்ணியிருப்போம். வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ ஃபைனல் ஒர்க்கு ஃபிட்டிங் மட்டும் மாட்டுறேன். ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா இது ஒரு போர்டு ஆக்சுவலாக இருக்கா போய் பார்க்குறேன். மெமரி கார்டு இல்லை, லேப்டாப்பில் இருந்தால் ஓகே அப்டேட் பண்ணேன், இல்லைன்னா சாரி. ரொம்ப நிறைய வீடியோ முக்கியமான வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தெரியும். சரி, எம்சிபி மெயின் போர்டு இதுக்கு இந்த ரூமுக்கு ஆள் இல்லை. இது வந்து ஒரு தச்சு பெயர் ஆள், அதுக்காக தான் நம்ம ஒயிங் பண்ணோம். இப்போ வந்து இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஓல்டு 1 2 3 4 5 6 ஒரு 6 பின்னாடி 2 8 டியூப்லைட்டு மேலே வந்து ஸ்கொயர் வந்து லைட் பண்ண போகிறோம். அந்த ஸ்கொயர் ஃபிட்டிங் காட்டுறேன். 20 வாட்ஸ் இது ஸ்கொயராக வரும் லைட்டு. இந்த லைட்டு தான். இது வந்து சென்ட்ரு பீமில் வந்து மாட்டுற மாதிரி அடிக்கிறேன். பளிச்சுன்னு இருக்கும் ஒயிட் கலரு. அந்த 8 டியூப் லைட்டு 4 ஃபீட்டில். ரேட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி கொடுத்தாங்க, நம்ம ஃபிட் அடிக்கிறோம். ரேட் வந்து மறைச்சிட்டாங்க. இங்கே இப்போ வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது சிம்பிளாக ஒரு ஐடியா எப்படி ஃபிட் பண்ணது மட்டும் காட்டுறேன். வீடியோ நம்ம ஒர்க்கு ரெகுலராக பண்ணுறோம். பட் ஆனால் மிஸ் ஆச்சு. இது வந்து வாட்ஸ் பார்த்திங்கன்னா 36 வாட்ஸ். ஏன்னா ஏகப்பட்ட வீடியோ நம்ம வச்சுருந்தோம் ரெகுலராக அப்லோட் பண்ணலான்ட்டு. இது ஷூட் பண்ணால் கூட இது ஒரு வாரம் கழிச்சு அப்லோட் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ இருக்கும், அதனால் மிஸ் ஆகிடுச்சு. எப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு மொத்த வீடியோ போகலான்னு அப்படி எடுத்து வச்சுருந்தது. அதனால் சாரி, மை ஃபால்ட்டு. இப்போ இந்த சிலுவில் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு லைட் கொடுப்போம், மேலே ஒரு லைட்டு பார்க்கறதுக்கு பக்காவாக அட்ராக்ஷனாக தெரியும். நம்ம லைட் பக்காவாக நம்ம பண்ணித்தரோம். இப்போ வந்து நான் லைட் போட்டேன். பட் ஆனால் 8 லைட்டு, ஒரு லைட் மட்டும் உங்களுக்கு எப்படி ஃபிட் பண்ணணும்னு காட்டுறேன். ஏன்னா 8 லைட்டு போட்டால் லென்த்தாக வீடியோ பார்க்க மாட்டேங்க. எதனா ஒன்று ஃபிட் பண்ணிட்டு கடைசியாக காட்டுறேன். ஏன்னா வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் மெத்தடு. அந்த அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணணும். அது நீங்களே ஃபிட் பண்ணலாம். எப்படி நான் ஃபிட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா வந்து இந்த இப்போ 8 பண்ணுறோம். இந்த 3 சைடும் விற்று போனேன்டா. 3 சைடு பார்த்தா லெவலாக இருக்கணும். இந்த பக்கம் அதே லெவலாக வச்சுக்கோங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு நீட்டாக தெரியும். ஒரே ஒரு ஆள்னால அது ரெண்டும் ஒரே சென்டராக வந்துடும். அது தனி அளவு, இது தனி அளவு. அது எப்படி ஒரு டியூப்லைட் மட்டும், டியூப்லைட்டு யார் வேணால் அடிக்கலாம். அது எப்படி அடிக்கிறது மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். டியூப்லைட்டு ஸ்க்ரூ வச்சா ஃபிட் பண்ணிடலாம். ஆனால் வந்து நம்ம சைட் மட்டும் நீங்கள் பார்த்து அடிக்கணும். ஒரு லைட்னா தெரியாது. ஒரே ரூமில் வந்து எல்லாமே லைனாக வேணும்னா நீங்கள் மார்க் பண்ணி தான் அடிக்கணும். அது எப்படின்னு நான் காட்டிடுறேன். மேலேருந்து அளவு எடுத்துக்கோங்க. மேலேருந்து பீம் எப்பயுமே எல்லாமே மட்டக்கண்டி தான் போட்டிருப்பாங்க. பீம் சென்டர் அளவு வச்சு நீங்கள் வந்து ஒரே ஒரு டியூப்லைட் வச்சுட்டு அதே அளவு எல்லாமே சுற்றி வந்துடணும். நெக்ஸ்ட்டு நேரு ஒரு சில கண்ணில் பார்த்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மட்டும் டியூப்லைட் இருக்கும். டியூப்லைட் வச்சு நீங்கள் வந்து பார்க்கலாம். அதை எப்படி பார்க்கணும்னு காட்டிடுறேன். ரொம்ப பேசிட்டேன், அதை எப்படி பார்க்கணும் வச்சுட்டேன். இப்போ இங்கே இன்னும் 2 அடிக்கணுங்க. கண்டென்ட் தான் இப்போ ரெடி பண்ணிட்டேன்.
பக்காவாக நம்ம வந்து 4 லைட் போட்டிருப்போம். அந்த லைட்டும் போட்டுவேன், எல்லா லைட்டும் போட்டுவிடும், எல்லா லைட். ஓகே, 8 டியூப் லைட்டு. இதில் லைட்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க. லைட் ஃபிட் பண்ண யாரானா ஃபிட் பண்ணலாம். அது எப்படி ஃபிட் பண்ணணும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். டியூப் லைட் மட்டும் வச்சு இந்த இடத்த பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்பீக்கர் லைனு. அது வந்து உங்களுக்கு நிறைய தெரியும், தெரியாதவங்களுக்கு அடிஷ்னலான ஒயர் தனியாக திரும்பினா நான் கன்சிடர் வந்து இதேமாதிரி பண்ணி கொடுத்துருவேன். சூப்பராக எனக்கு தெரிஞ்ச மெத்தட் இது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு டச்சு. இப்போ இன்னொரு ஒர்க் இதில் மட்டும் இருக்குது. இதில் என்னென்னா லைட் செட் பண்ணணும். இந்த சிலுவை பின்னாடி இங்கே ஒரு பாயிண்ட் விட்டுருப்பேன், மேலே ஒரு பாயிண்ட்டு, அங்கே வந்து ஒரு ஃபோக்கஸ் மாதிரி மேலே இங்கே அடிக்கும். அவங்க நான் இந்த 2-3 லைட் மட்டும் ஃபிட் பண்ணணும். இதுதான் என்னோடய ஒர்க்கு. ஏகப்பட்ட ஒர்க் இருந்தது, எல்லாம் வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. திரும்பி ஃபிட்டிங்ஸ் தான் இப்போ எல்லாமே வீடியோ எடுக்கிறேன். இப்போ தான் செல் வாங்கி நம்ம பண்ண முடியுது. இன்னும் கொஞ்சம் ஃபிட்டிங்ஸ் இருக்குது. இது மட்டும் தான் இப்போ கடைசியாக ஃபிட் பண்ணும். டம்மி 2 மாடல், அந்த ஒரு பாயிண்ட், அங்கே ஒரு பாயிண்ட்டு. அதுதான் இந்த வீடியோ. நம்ம ஒர்க்கு, நான் பண்ண ஒர்க்கு சிம்பிளான எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் வீடியோ வந்து எல்லா கண்டென்ட் வீடியோ இருந்தது, அதான் சாரி கேட்டுக்கிறேன். அப்லோட் பண்ணாத விட்டு தப்பை ஏன் ஃபீல் பண்ணுறேன்னா மிஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃபிட்டிங் மட்டும் நான் காட்டியிருப்பேன். இதேமாதிரி நிறைய ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். ரெகுலராக வீடியோ வரும். அடுத்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ